வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. இப்போது வரப்போகிற குரூப் 2 குரூப் டிஏக்கான பொது தமிழ் ஃபுல்லாமே பழைய புக் ப்ளஸ் புது புக் கவர் பண்ணி இப்போ பார்க்க போகிற டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17 டெஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் இல்லை, ஃபுல்லாக 6th-லேருந்து 12th வரையும் பழைய புக் புது புக். ஓகேங்களா, சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் கவர் பண்ணி டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் 17வது டெஸ்ட்டு. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டெஸ்ட்டும் மிங்கிள் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருக்கு, அதையும் செக் பண்ணுங்கள். பழைய புக்கும் தயவுசெய்து ரெஃபர் பண்ணுங்கள். லாஸ்ட் குரூப் 4லேருந்து 10 கொஷின்ஸ் நியர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம டெஸ்ட் பேட்சோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் ஷேர் பண்ண மாட்டேறீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தவறான வினை மரபு தொடர்பு கேட்குறாங்க. தண்ணீர் குடித்தான், சரிதான். முறுக்கு தின்றான், சரிதான். உமி கருக்கினான், கரெக்ட் தான். பால் குடித்தான் இல்லை, பால் பருகினான். வினை மரபுலேருந்து ஒரு கொஷின் இருக்குது. ஓகேங்களா, லாஸ்ட் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா கூடை முடைந்தார், ஓலை அப்படின்னு பனை மரத்துலேருந்து என்ன இருக்குது, ஓலையா இலையா. தென்னை மரத்தில் என்ன பனந்தோப்பு, தென்னந்தோப்பு, சவுக்கு தோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டாவது கேள்வி பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அந்த போலன்னு வரும்போதே நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிருக்கலாம், இது ஓமையணி. மூன்றாவது பாருங்கள், இலக்கணம் சார்ந்தது. கூழை, கூழை என்பது 1, 2, 3 கூழை. அந்த சீர்கள் ஒன்றி வரும்போது முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீர் வருவது, அதே எழுத்து ஒன்றி வருவது கூழை. மேற்கதுவாய் என்பது 1, 3, 4 மேற்கதுவாய். கீழ்கதுவாய் என்பது 1, 2, 4 கீழ்கதுவாய். முற்று என்பது 1, 2, 3, 4. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா, முற்று பார்த்துங்க, ஃபுல்லாமே முற்று தான். நான்காவது பாருங்கள். இந்திய நாட்டை மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று குறிப்பிட்டவர் சாகத்தியலிங்கம். ஓகேங்களா, ஐந்தாவது பாருங்கள். எச்ஏ கிருட்டினரர், தமிழ். இது வந்து நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் யாரிடம் கற்றார், இலக்கணம் யாரிடம் கற்றார், வடமொழி யாரிடம் கற்றார்னு கேட்டிருக்காங்க. தமிழ் அவருடைய தந்தையாரிடமே கற்றார். ஓகேங்களா, இலக்கணம் மாணிக்க வாசக தேவரிடம் கற்றார். இலக்கியம் என்பது வடமொழி, அந்த மொழி வந்து பிளவன ஜோதிடரிடம் கற்றார். ஸோ ஆப்ஷன் சி. ஆறாவது கேள்வி பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும் போது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டக்குன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டோ ஒரு நோட்டை கூட எடுத்து ஏபிசிடி போட்டு அதுக்கான மார்க் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆறாவது கேள்வி பாருங்கள். தமிழ் எப்படி திராவிட என்ற சொல் தமிழாக தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேங்களா, தமிழ் திறமில திரவிட திராவிட என்று உருவாகிட்டு சொன்னவர் ஈரஸ் பாதிரியார். டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஷின். கால்டுவெல் தமிழை தழைத்துவாங்கவும் நிலைநிறுத்தியும் தான் நம் கால்டுவெல். ஓகேங்களா, ஏழாவது கேள்வி. புதுநாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய் புத்துணர்வு கொணர்வாய் என்ற வரிகள் சொந்தக்காரர் பாரதிதாசன், பாரதியாரின் தலைமாணாக்கர். புதுநாளை உண்டாக்கி தமிழ் காப்பாய் புத்துணர்வை கொணர்வாய் என்ற வரிகள் பாரதிதாசன். ஓகேங்களா, 8வது கேள்வி. தழீ என்பதன் பொருள், அதோட இலக்கண குறிப்பு. தழீ வரும்போதே இலக்கண குறிப்பு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சொல்லி செயலப்படை தான், பட் அது வந்து தழுவி என்பதோடைய பொருள். தழுவி சென்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. ஓகேங்களா, இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. 9வது கேள்வி பாருங்கள். சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாம் அவர் பார்க்கண்டேன். இந்த பாடலில் டேஷ் அவர்கள் டேஷை புகழ்ந்தார். பாரதிதாசன் அவருடைய ஆசனாகிய பாரதியாரை தான் புகழ்ந்தார். என்ன வரிகள் பாருங்கள். சீர் உயர்ந்த, சரிங்களா, சீர்மை கூட்டல் உயர்ந்த, சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை எல்லாம் பண்பு தொகை எல்லாம் அவர் பார்க்கண்டேன். பாரதிதாசன் பாரதியாரை புகழ்கிறார். 10வது கேள்வி பாருங்க. டேஷ் தான் அவரது ஆயுதம் என்று தெல்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தி எந்த ஏழில் சொன்னார்னா, தெல்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியனில் சொல்லியிருப்பார். தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தை பற்றி தென்னிந்திய ஒப்பீனியன் சொல்லிட்டு வரும். இதில் நம்பிக்கை, தெல்லையாடி வள்ளியம்மை பார்த்து சிறை தண்டனைக்கு நீங்கள் வருந்துகின்றீங்களா அப்படின்னு அவங்க இள வயசுலேயே கேட்டிருப்பாங்க. அதுக்கு நான் வருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வீரத்தன்மையோடு நம்பிக்கையாக சொல்லியிருப்பார். தெல்லையாடி வள்ளியம்மையை காந்தியடிகள் தன் தங்கையாவே பாவித்திருப்பார். 11வது கேள்வி பாருங்க. ஹரிச்சந்திர நாடகம் இட்டு பாட்டியும் உண்மையை கூறி முதுகில் அடி வாங்கி பின்பு தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னட் ஷா என்று பாராட்டப்பட்டவர் யார், அவரை பாராட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா,
தமிழ்நாடு கலைக்கு ஒரு பெர்னட் ஷானாவே அது அறிஞர் அண்ணா. அவரை பாராட்டியவர் கல்கி. ஓகேங்களா? 11வதுக்கு பி. கொஷின் படிக்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் இது பண்ணுங்கள். நீங்கள் இந்த டைம் லாஸ்ட் டைம் டில் நவ் 18-17 நாள் தான் இருக்குது. ஸோ விளையாட்டை தானே ஏற கட்டிடுங்க. 12வது கேள்வி, எந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆலயத்தில் ஊஞ்சல் திருவிழா நடைபெறும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏற்பாடு செய்து ராணி மங்காமலையை ஏற்பாடு செய்தனா ஆனி. ஓகேங்களா? ஆனி மாதம். 13வது கேள்வி பாருங்கள், கூடிங்கெய்தி விருந்து கழிக்க நம்பி அழைத்தனன் கௌரவ கோமான். இதில் கோமான் என்று யாரை குறிக்கிறாங்கன்னா திருதராட்டினனை குறிக்கிறாங்க. திருதராட்டினன் யார் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுடைய சித்தப்பா. ஓகேங்களா? துரியோதனனுக்கு அப்பா தான் திருதராட்டினன். ஓகேங்களா? இங்கே கோமான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மடப்பிடி, பாஞ்சாலி, கண்ணகி, ஸோ மணிமேகலை சொல்லும் மடக்கொடின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் இருக்கும்போது திருதராட்டன் கோமான் யாருன்னா திருதராட்டினன் சொல்லப்படுகிறார். 14வது கேள்வி பாருங்கள், வான்மீகி ராமாயணத்தை விஞ்சும் சுவையுடைய காப்பியமாக கம்பர் படைத்துள்ளார் சொன்னவர் வாவேசையர். ஏன்னா வான்மீகியோட ராமாயணத்தை தழுவியே கம்பராமாயணத்தை இயற்றிருப்பார். ஆனால் அதை விட அவரே வந்து பார்த்தாலும் இது நம்ம இயற்றிய கம்பராமாயணம் சாயல்னு சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் வாவேசு ஐயர். 14வதுக்கு டி. 15வது பாருங்கள், வாடாத வானோரும் வானவன் வில்லேதி வாழ்வர் விசும்பு என்பது 15வதுக்கு தற்குறி பேற்றணி வந்துள்ளது. இதில் பயின்று வந்துள்ள தற்குறி பேற்றணி. 16வது ஒரு இலக்கண கொஷின். ஓகேங்களா? இசை நிறை அளபடை என்பது இங்கே வரும் உழார். ஓகேங்களா? இன்னிசை அளபடை என்பது எடுப்பதும் தொடுப்பதும். ஓகேங்களா? சொல்லிசை அளபடை என்பது நசையி. ஒற்றல் அளபடை என்பது வெகு. ஸோ அப்போ 16வதுக்கு ஆப்ஷன் ஏ. 17வது பாருங்கள், 17வது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியன் தமிழ் இனத்தை சொன்னும் நூல் புறப்பொருள் என்பா மாலை. 18வது இன்மையுள் இன்மை விருந்தினரால் வன்மையுள் வன்மை. இது எடுத்துக்காட்டு ஓமி அணி. சரிங்களா? அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில குரல் கொடுத்துட்டு அப்படியே அணி கேட்பாங்க. 19வது கேள்வி பாருங்கள், கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வாசகம் ஐநா சபையில் கூட பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழருடைய உலகளாவிய இதை சொல்கிறாரு. கரெக்டு, அவருடைய கூற்று தானது. அப்துல் கலாம் அவர்கள் இதை எடுத்துன்னு போய் சொல்லியிருப்பார். 2வது பாருங்கள், இந்தியாவில் மட்டுமில்லாமல் சிங்கப்பூர், மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராக தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சரிங்களா? தமிழர் குடியரசுத் தலைவரில் எங்கே இருக்காங்களா? சிங்கப்பூரில் சிங்கம் போல் இருக்காங்க. அப்புறம் மொரிஷியஸ். ஓகேங்களா? அதுவும் கரெக்டு. 3வது பாருங்கள், தமிழ் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் பலவற்றில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பு வகிக்கின்றான். அதுவும் கரெக்டு. இலங்கை, மலேசியா. ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ அனைத்தும் சரி. 19வதுக்கு டி. 20வது பாருங்கள், ஒற்றளபடியில் கொஷின் கிளியராக பாருங்கள். ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்கள் எத்தனை கேட்குறாங்க. ஒற்றளபடியில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் பார்க்கும்போது 11. ஓகேங்களா? மொத்த எழுத்துக்கள் 11. மெய் எழுத்துக்கள் மட்டும் கேட்கும்போது 10 எழுத்து. ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. 21வது பாருங்கள், எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் என்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. 22வது பாருங்கள், காமராசர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. காமராசர் திட்டம் கே பிளான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறதான் காமராசர் திட்டம். அது 1962 தொடங்கப்பட்டது. 1963 டு ஓகேங்களா 1962 62 சீனா போகிறதும். ஸோ 1963 டு 67 வரையும் லாஸ்ட்டாக காங்கிரஸ் வகித்த பதவி. அப்போ யார் காங்கிரஸோட முதலமைச்சராக இருந்திருப்பாங்கன்னா பக்தவச்சலம் இருந்திருப்பார். அதோட திராவிட முற்போக்கு கட்சி 1967 கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வரையும் வேறு எந்த மாற்று கட்சியும் திராவிட கட்சி தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டில் ஆளல. ஓகேங்களா? கொஷின் கேட்டிருப்பாங்க, கடைசியாக முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம். 23வது கேள்வி பாருங்கள், ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. 24வது காதை. 23வது நாடு அடைந்த காதை டி. 24வது பாருங்கள், இது ஒரு லாஸ்ட் குரூப் 4லாம் அதுக்கு முன்னாடி கேட்ட குரூப் 4 கொஷின். மோனை, எதுகை,
இயைபு, முரண் இதெல்லாமே சார்ந்து மொத்தம் எத்தனை தொடைகள் வருதுன்னு விகற்பம் கேட்டால் தொடை விகற்பங்கள் மொத்தம் 35. ஓகேங்களா. 25வது பாருங்கள். கியாசுதீன் அபுல்பர்க் உமர் கயாம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கேட்டால் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரசீக கவிஞர். கியாசுதீன் அபுல்பர்க் உமர் கயாம் பாடல்களை கவிமணி சில பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார். அவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. பாரசீக கவிஞர். 26வது கேள்வி பாருங்கள். இதுவும் சிலபஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக். கையாந்தகரை, புருங்கரசம், தேகரசம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது கரிசாலை அழைக்கப்படுகிறது. குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு என்பது கற்றாழை கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம் உடம்பில் கலந்துள்ள சிறு நச்சுக்களை அகற்றுவதற்கு கருவேப்பிலை. ஓகேங்களா. குப்பைமணி சளிக்கு நல்லது. ஓகேங்களா. அது 27வது பாருங்கள். இதுக்கு ஆப்ஷன் ஏ கையாந்தகரை, தேகரசம், பிருங்கரசம் என்று அழைக்கப்படுவது கரிசாலை சொல்லப்படுகிறது. 27க்கு பாருங்கள். துன்ப நோயை நீக்கிவிடுமேல் துவாவிடமும் அமுதமாகும் என்ற அடியில் இடம்பெற்ற நூல் உமர் கயமன் பாடல்கள். ஓகேங்களா. துன்ப நோயை நீக்கிடுமேல் துவாவிடமும் அமுதமாகும். எந்நேரம் துன்பம் சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த வழி பார்க்கும்போது அதுவே இன்பமாக மாறும் என்று கூறிய கவிஞர் உமர் கயாம். அவருடைய பாடல்கள். அவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரசீக கவிஞர். 28வது கேள்வி. புன்மை என்பதன் பொருள் நெறி பிழந்த செயல்கள். சிலர் பழைய புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் எடுத்துருக்குது. இதையும் படிக்கணுமான்னு யோசிச்சுன்னு போவீங்க. இந்த கொஷினே மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் நாளைக்கு கஷ்டப்படுவீங்க. ஏன்னா பழைய புக்லேருந்து கொஷின் வருதான்னு யோசிக்கிறதோட இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷினாவது பார்த்துன்னு போனால் நாளைக்கு உங்களுக்கு தான் கை கொடுக்கும். அதுதான் சொல்ல முடியும். சார் பழைய புக்கு படிக்கணுமா? அது நிறைய உங்களுக்கான பேக்கில் தாட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு படிங்க. 29வது கேள்வி பாருங்கள். அதே மாதிரி டைப்பிங் நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க. டைப்பிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னாலும் நம்ம யூடியூப் சேனலில் நியர்லி 40+ டைப்பிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். எந்த ஒரு சேனலுமே போட்டிருக்க மாட்டாங்க. 35+லேருந்து 40 வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 29வது 4 வகை கவிகளையும் பாடவல்ல ஒருவர் பாவலரேறு என்று சொல்லப்படுவாங்களாம். அப்படி பாவலரேறுன்னு பட்டம் பெற்றவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் கொடுக்குற பார்த்தீங்களா, பாவலரேறு. புலவரேறு வரதராஜன் பிள்ளை, கவிஞரேறு வாணிதாசன். ஓகேங்களா. 30வது கேள்வி பாருங்கள். பாஞ்சாலி சபதம் சூழ்ச்சி சருக்கம் 5 சருக்கங்களை கொண்டுள்ளது. சூழ்ச்சி சருக்கம் அது ஆர்டராக படிச்சுங்க. சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமைப்படுத்திடுவாங்க. சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், தொகுலெறுதல் சருக்கம், சபத சருக்கம் என்ற 5 சருக்கங்களை கொண்டுள்ளது. 412 பாடல்களை கொண்டுள்ளது. இதை பாரதியார் பெருங்காப்பியமாக ஏற்றினாலே, ஆனால் என்னால் முடியல, நான் இதை குறுங்காப்பியம் ஏற்றேன் பாரதியார் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ இது ஒரு குறுங்காப்பியம். 5 சருக்கங்களும் லைனாக படிச்சுங்க. சூழ்ச்சிக்காக வரைச்சிட்டு தான் சூதாட்ட ஆட வைப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். 30வதுக்கு பி. 31 பாருங்கள். ஆணை 1000 அமரிட வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். 32வது பாருங்கள். உச்சி மலையில் ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித இனம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. பட்டுக்கோட்டையின் வரிகள். ஓகேங்களா. உச்சி மலையில் ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித இனம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. பட்டுக்கோட்டையின் வரிகள். பெற்ற தாயும் நீ பிறந்த மண்ணோடும் நற்றவானினும் நனி சிறந்தவனே என்ற வரிகளும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவருடைய வரிகள் தான். ஓகேங்களா. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 33வது கேள்வி பாருங்கள். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்நாட்டு மக்கள் பெற்றிருக்கும் கல்வி, அறிவாற்றல் ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது. நாம் மீண்டும் உயர்வடைய வேண்டுமென்றால் பொதுமக்கள் எல்லாரும் கல்வியே பரப்ப வேண்டும் என்று கூறியவர் விவேகானந்தர். ஓகேங்களா. 34வது பாருங்கள். நாமு வேங்கடசாமி, அதாவது திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி. அதை தான் இங்கே இந்த கொஷின்லேயே பாருங்கள் 3 இருக்குது. பேருக்கு தான் இதில் 50 கொஷின் எடுத்துருக்குது. இது எடுத்தாவே நீங்கள் ஒரு 70-80 கொஷின் போகும். ஓகேங்களா. திருவிளையாடற் புராணத்துக்கு உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் இளம்பூரணார். ஸோ ஒரு கொஷினில் இன்னொரு கொஷினை தெரிஞ்சுங்க. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் இளம்பூரணார். நாமு வேங்கடசாமி உரை எழுதிய திருவிளையாடற் புராணம் சொல்லியாச்சு. இதோடைய உட்பிரிவு காண்டம் படலம்லாம் மொத்தம் எத்தனை? 3 காண்டம், 64 படலங்கள், 3363 பாடல்களை கொண்டுள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 காண்டங்கள் என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தெரியலனா கேளுங்க. 35வது பாருங்கள். ஒரு இலக்கணம் சார்பானது. எண்ணல்
ஒன்று பெற்றால் எண்ணல், ஓகேங்களா, இங்கே கவுண்ட்டு அது வருது. அப்போ 2. அப்புறம் எடுத்தல் 5 கிலோ, அது எடுத்தல். முகத்தல் என்பது 4 லிட்டர். நீட்டல் என்பது 3 மீட்டர். ஸோ 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி. 36வது பார்க்கலாம். தமிழக அரசின் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்ற நூல் தேன்மழை, ஓகேங்களா. 36வதுக்கு தேன்மழை யாருடைய நூல்? தமிழக அரசு. லாஸ்ட்டு குரூப் 4 கொஷின். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்ற சிறந்த நூல் வந்து சுரதாவது தேன்மழை, ஓகேங்களா. 37வது பாருங்கள். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் யார் போற்றினார்? வள்ளலார். ஞானப்பச்சிலை என்று வள்ளலாரால் போற்றப்பட்டது சிங்கவல்லி. சிங்கவல்லி அந்த சிங்கவல்லி தான், ஓகேங்களா. ஞானப்பச்சிலை என்று வள்ளலாரால் போற்றிய என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவல்லை. அதோடைய பேர் தூதுவளை தான் சிங்கவல்லின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞானப்பச்சிலை 37க்கு ஏ. 38வது பாருங்கள். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வமே இல்லையாம் என்னும் உணர்வோடு நடுநிலைமை பண்போடு அமைதியாக ஆட்சி நடத்தியவர் ராணி மங்கம்மாள் கிடையாது, அவருடைய மகன் முத்துவீரப்பன், ஓகேங்களா. 39வது பாருங்கள். குழந்தை இயேசுவை ஏரோது மன்னன் கொடுமையிலிருந்து காப்பாற்றும் பொருட்டு தந்தையாக ஜோசப்பும் தாய் மரியன்னையும் சென்ற இடம் எங்கே சென்றாங்க? காப்பாற்றும் பொருட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க எங்கே போனாங்கன்னா எகிப்துக்கு சென்றாங்க, ஓகேங்களா. குழந்தை இயேசுவை ஏரோது மன்னன் கொடுமையிலிருந்து, எந்த மன்னன் கேட்பாங்க? ஏரோது, ஓகேங்களா. ஏரோது மன்னன் கொடுமையிலிருந்து காப்பாற்றும் பொருட்டு தந்தை ஜோசப்பும் தாய் மரியன்னையும் சென்ற இடம் எகிப்துக்கு சென்றாங்க. 40வது கேள்வி ஒரு இடைநிலை கொஷின், ஓகேங்களா. நிகழ்காலம் என்பது கிருகின்ற ஆனின்ற, இறந்த காலம் என்பது இத்து இட்டு இரு என்ன, எதிர்காலம் என்பது இப்பு இவ்வு, எதிர்மறை என்பது இல் அல் ஆ, எதிர்மறை என்பது இல் அல் ஆ. ஸோ ஆப்ஷன் டி. 41 பாருங்கள். கரிகாலன் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்று கூறும் நூல் புறநானூறு, ஓகேங்களா. காவிரி பூப்பட்டினத்தை என்ற துறைமுகத்தில் கரிகாலனுடைய செல்வங்கள் நிறைந்திருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. பதிற்று பத்தி என்பது சேரர்களுடைய பற்றி கூறும் நூல், ஓகேங்களா. கரிகாலனை பற்றி கூறும் நூல் புறநானூறு கூறுகிறது, பட்டினப்பாளையம் கூறுகிறது. 42வது அவி உணவு என்பதன் பொருள் இருபெயரொட்டு பண்பு தொகை, ஓகேங்களா. அவி உணவு என்பது இருபெயரொட்டு பண்பு தொகை. கம்பராமாயணம் வைணவ சமய நூல். 43வதுக்கு வைணவ சமய நூல். கம்பராமாயணம் வைணவ சமய நூல். ஆன்சர் கீழே மேக்ஸிமம் நிறைய டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் கீழே உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். உங்களுக்கு அப்படியே எதாவது கிராஸ் செக்னா கன்ஃபார்ம் கேளுங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில், எந்த உதவும் இல்லை. வாட்ஸ்அப் நம்பரும் காமிக்கிற அதுலேயும் கேளுங்க. 44வது ரொம்ப வாழ்வியலுக்கு தேவையான வரிகள். பிறனில் விழைவோர் கிளை எடுங்கெடுபே என்ற நீதியை கிளை என்றது சுற்றம் உணர்த்தும் நூல் கம்பராமாயணம். 44வதுக்கு கம்பராமாயணம். இந்த வரிகள் புது புக்குலேயும் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பிறனில் என்பது பிறருடைய மனை, பிறருடைய வீடு, பிறருடைய மனைவி அல்லது அவங்க வீட்டில் இருக்க பெண் மீது தவறான ஒரு எண்ணம் கொண்டு பார்க்குறவங்க, இவங்களுடைய சுற்றம் கிளை சொல்லியிருக்காங்க. சுற்றம் என்பது உறவினர்கள் கெட்டு அழிவார்கள் என்ற நீதியே கம்பராமாயணோடைய வரிகள், ஓகேங்களா. 45 பாருங்கள். பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவது 45க்கு கற்றாழை. அதனால் தான் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடி என்று கற்றாழை கூறுகிறார்கள். 46 உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, ஓகேங்களா. 46வது பாருங்கள். ரட்சணி யாத்திரிகம் காப்பியத்தின் எந்த தமிழ் காப்பியம் செல்வாக்கு அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. கம்பராமாயணம் காப்பியம் உடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குதுன்றாங்க, ஓகேங்களா. அப்புறம் 47 பாருங்கள். மஞ்சள், ஓகேங்களா, நம்ம விட்டதெல்லாம் படிச்சுலாம். மஞ்சள் பார்த்திங்கன்னா நெஞ்சில் சளியை நீக்கும். மஞ்சள் அதான் பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிட சொல்லுவாங்க, சரிங்களா. கொத்தமல்லி பித்தத்தை போக்கும், ஓகேங்களா. சீரகம் நம் வயிற்று சூட்டை தணிக்கும். நைட்டில் சீரகம் போட்டு ஊற வச்சுட்டு அதை நீங்கள் காலைல சாப்பிட்டீங்கன்னா வயிறு சீராகும், அது பேர் சீரகம், சீராக்கும், ஓகேங்களா. மிளகு தொண்டைக்கட்டை தொலைக்கும். 4வது. ஸோ 47க்கு சி. நம்ம மிளகு தொண்டையில் போட்டு அடிச்சுன்னா தொண்டை வந்து கரகரப்பாக இருந்துச்சுன்னா அப்போ சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 47க்கு சி பார்த்துங்க.
வேறு என்னது மண் 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 தக்காளி சொல்லுவாங்க, அது வயிற்று புண்ணுக்கு சாப்பிடுவாங்க. 48 பாருங்கள், யவனர்கள் புண்ணை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர், இச்செய்தி கூறும் நூல் அகநானூறு. ஓகேங்களா. 49 பாருங்கள், பாண்டிய நாட்டின் வளத்தை பெருக்கியது கொற்கை துறைமுகம். ஓகேங்களா. ஆமாம், முத்து அங்கே தான் சிரிந்து கிடந்தது, அந்த துறைமுகத்தை ஏற்றுமதி ஆனது. ஓகேங்களா. இத்துறைமுகத்தில் முத்து குளித்தல் மிக சிறப்பாக நடைபெற்றதாக கூறியவர் மார்க்கோ போலோ. அவர் எந்த நாட்டு அறிஞர்னு பாருங்கள், வெனிஸ் நாட்டு பயணி. மார்க்கோ போலோ என்பது வெனிஸ் நாட்டு பயணி. ஓகேங்களா. எந்த வருஷம் வந்திருப்பார் மார்க்கோ போலோ பார்த்தீங்கன்னா 1288, 1293. இந்த கொஷின்ஸ்லாம் ஜிகேலையும் இருக்குது இயரு. ஸோ அவர் எந்த நாட்டு பயணி அதையும் தெரிஞ்சுக்குங்க. வெனிஸ் நாட்டு பயணி 2 வருஷம் வந்திருப்பார், மார்க் பண்ணி 2 வருஷம் சொல்லியிருப்பார். பாண்டிய நாட்டை பற்றி வந்த இயர் படிச்சுங்க. 50வது பாருங்கள், கரும்பு கீழ்கண்ட யாருடைய காலத்தில், யாருடைய முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து வந்தது. கரும்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு நிறைய பேர் தெரியும், அதிகமானு சொல்கிறேங்க, பட் சீனாவிலிருந்து வந்தது. ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். 50க்கு மேலே ஒரு 60-70 கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான மார்க் அப்லோட் பண்ணுங்கள். 47+ எடுத்திங்கன்னா சூப்பர் தான். வேறு ஏதாவது கொஷினில் டவுட்டோ வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சின்ன சப்போர்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கொஷின் கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக தான் இருக்குன்னு நான் கண்டிப்பாக 100% சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கொஷின் டிஸ்கஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுக்கான PDF எதாவது வேணாலும் அதுவும் அந்த நம்பர் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. நன்றி, வணக்கம். பாரதி TNPSC அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.